கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளாக அந்த சம்பவத்தில் இருந்து அப்படி அல்ல ஆண்டவரே என்று பேதுரு சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பாடமாகத்தான் இருக்கும். ஆகவே நாம் இதை கவனத்தோடு உள்வாங்கிக் கொள்ள, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த வேத பகுதிக்குள்ளே யூதர்களுடைய ஜெப நேரங்களை குறித்த சில தகவல்கள் அடங்கி இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கொர்நேலியு தரிசனத்தை பார்த்த அந்த நேரம் அது 9ஆம் மணி நேரம் என்று எழுதப்படுகிறது. எத்தனை மணி நேரம்? 9வது மணி நேரம். அப்படின்னா கிட்டத்தட்ட சாயங்காலம், அது சாயங்காலத்தில் ஒரு 3 மணி, சாயங்காலத்தில் 3 மணி. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய பகுதியில அங்கே 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 6ஆம் மணி அப்படின்னு சொல்றது மத்தியானம் 12 மணி. மத்தியானம் 12 மணி. யூதர்கள் பாரம்பரியமாக, அதாவது யூத ரபிமார், ஜெப ஆலயத்தில் இருக்கக்கூடிய போதகர்கள் 2 நேரங்களிலே ஜெபிக்க சொல்வார்கள். ஒன்று காலையில 9 மணி, அடுத்தது சாயங்காலம் 3 மணி. இது இந்த பழக்கம் அந்த நாட்களில் இருந்தது. அதனால்தான் இயேசுவை விசுவாசித்த யூதர்களா இருந்த அப்போஸ்தலர்களும் கூட அவர்கள் இந்த ஜெப நேரத்தில் தேவாலயத்துக்கு போனாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவங்க யூதர்களுடைய ஜெப வேளையில தேவாலயத்துக்கு போனதாக நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்போ பாரம்பரியமாக ஜெப ஆலயத்துல, தேவாலயத்துல காலையில 9 மணிக்கும் மதியானம் 3 மணிக்கும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில தான் கொர்நேலியு ஜெபித்ததாக, அந்த ஜெப நேரத்துல தான் ஒரு தரிசனத்தை பார்த்ததாக நாம் முதல் பகுதியிலே வாசிக்கிறோம். ஆனால் இங்கே 9ஆம் வசனத்துல 6ஆம் மணி நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 6ஆம் மணி நேரத்துல பேதுரு ஜெபித்ததற்கான காரணம் என்னன்னா, பரிசேயர்கள் எக்ஸ்ட்ராவா கூடுதல் ஒரு நேரத்தையும் அவங்க ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ காலையில 9 மணிக்கு, அடுத்தது 12 மணிக்கு, அடுத்தது சாயங்காலம் 3 மணிக்கு, இப்படி 3 ஜெப நேரங்கள் இருந்தது. ஆனா யூத ஜெப ஆலயம் அல்லது தேவாலயத்தின் படி எத்தனை ஜெப நேரங்கள் தான்? இந்த 2 நேரங்கள். இது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். 3வது ஒரு நேரத்தை யார் ஏற்படுத்தி இருந்தாங்க? பரிசேயர்கள் ஏற்படுத்தி இருந்தாங்க. இப்போ பேதுரு அவன் யோப்பா பட்டணத்தில் இருந்தா கூட அந்த யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் அவன் ஜெபிக்கிறதுக்காக அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஆயத்தமாகிறான். இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் போது நிறைய தகவல்கள் ரொம்ப அக்யூரேட்டா அல்லது ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கும் போது இவ்வளவு தெளிவா நமக்கு வேதம் எழுதப்படணுமா அப்படின்லாம் கூட நம்ம யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க பாருங்க 9ஆம் வசனத்துல, மறுநாளிலே, அதாவது கொர்நேலியு தரிசனத்தை கண்ட மறுநாளிலே அந்த கொர்நேலியுனால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் பிரயாணப்படுகிறார்கள். அவர்கள் யோப்பா என்கிற பட்டணத்துக்கு சமீபமாக வந்து விட்டார்கள். இப்பொழுது பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி சீமோன் என்கிற அந்த தோல் 18 வீட்டிலே மேல் மாடி என்ன செய்யறான்? போறான். பாருங்க, ஒரு பக்கத்துல கேமரா அந்த பக்கம் போகுது, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கத்துல கேமராவை திருப்பி இந்த பக்கத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது என்ன செய்யப்படுகிறது? காண்பிக்கப்படுகிறது. இப்போ பேதுரு எப்படி இருக்கிறான்? ஒண்ணு ஜெப நேரம். ஜெப நேரத்தில் அவன் எப்படி இருந்தானா? பசியா இருந்தானா? ஜெப நேரத்தில் எப்படி இருந்தது? மத்தியானம் 12 மணி இல்லையா? நல்ல பசி. அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணி இருந்தாங்கன்னா சாப்பாடு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குன்னா, அடுத்த வரியில பாருங்க, அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில். அப்போ கீழே சீமோனுடைய வீட்டுல வேலைக்காரங்களோ அல்லது வீட்டு அம்மாவோ செஞ்சுட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க தாளிக்கிறது, அங்க சமையல் செய்யற ஸ்மெல் எல்லாம் வந்திருக்கும். மேல மாடியில பேதுரு ஜெபம் பண்றதுக்காக போனா அவருக்கு ஒரே டெம்டேஷனா இருக்குது.
சில நேரத்தில் நமக்கு அப்படித்தானே இல்லையா? ஸ்பெஷல் மீட்டிங்லாம் வச்சு மத்தியானம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி இருந்தா அந்த பாத்திரத்தை அங்க அப்பப்போ திறந்து நமக்கு வாசனை அனுப்பிட்டே இருப்பாங்க. இங்க உட்காரவும் முடியாது, அங்க போகவும் முடியாது. இருக்கிறீங்களா? என்ன செய்ய முடியாது? இங்கேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. அப்படிலாம் இருக்கும். சில நேரத்தில் வீட்லயும் அப்படித்தான். நம்ம ரொம்ப கண்ட்ரோலா ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாட்கள்ல ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்க பாருங்க. அதனால உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். நீங்க எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கலாம்னு ஆலோசனை பண்றீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்க வீட்டுல நல்ல சமையல் நடக்கும். இருக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அல்லது ஃபாஸ்டிங் போடலாம்னு முடிவு பண்ணுங்க, வீட்டுல நல்ல தடப்படான்னு விருந்தெல்லாம் செய்வாங்க. இப்ப விருந்து கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்படி எல்லாம் பேச வேண்டியிருப்பாரு. சரி, இப்ப பசியா இருக்கிறான், சாப்பிடுறதுக்கு மனசா இருக்குது. ஆனா அந்த பரிசேயர்கள் ஏற்படுத்தின முறைமையின்படியே இவன் ஜெபிப்பதற்கு போகிறான். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார்னா, இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மேசியாவாக விசுவாசித்து நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஞானஸ்நானம் பெற்றாச்சு, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பின்பற்றி வந்த யூத மார்க்கத்தினுடைய எந்த காரியங்களும் இவர்களை விட்டு போகவே இல்லை. இவர்களை விட்டு என்ன செய்யல? போகல. அப்படின்னா அந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, பேதுரு பிரதானமான அப்போஸ்தலனாக இருந்தாலும் பரிசேயர்களைப் போல யூத மனப்பான்மையோடு தான் அவன் காணப்பட்டான். என்ன மனப்பான்மையோடு தான் இருக்கிறான்? யூத மனப்பான்மையோடு தான் காணப்படுகிறான். அப்ப அவன் இருக்கிற இடம் வேற இடம், ஆனா மனநிலைமை எல்லாம் எப்படிதான் இருக்குது? இது ரொம்ப கவனிக்கணும் பாருங்க. சபைக்குள்ள வந்த பிறகும் சில நேரத்தில் நமக்கு என்ன மனப்பான்மை நம்மை ஆட்கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால், நாம் ஏற்கனவே பின்பற்றி வந்த மத ஆச்சாரங்கள், மத சடங்குகள் நம்மை பின்பற்றி வருவதற்கு அல்லது நம்மை கைக்கொள்வதற்கு தூண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ரொம்ப கவனிக்கணும். இப்போ பேதுருடைய வாழ்க்கையில ஒரு நீண்ட காலம் ஆயிடுச்சு, சபைக்குள்ளதான் இருக்கிறார், ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணா அவருக்குள்ள இருக்கிற தைரியம் யாராலையும் இன்றைக்கு வரைக்கும் அதை யோசிக்கவே முடியல. அவ்வளவு ஒரு பலமான ஒரு மனிதனாக காணப்படுகிறான். ஆனால் பாரம்பரியம் அவனை விட்டு போகவில்லை. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களே, நீங்கள் விட்டு வந்த மதத்தினுடைய சடங்குகள், ஆச்சாரங்கள், பாரம்பரியங்கள் உங்களை விட்டு போயிருக்கிறதா? இப்ப இது யூத மார்க்கத்திலிருந்து வந்தது, அதனால பெரிய அளவுக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஜெபம் பண்ண தான் செய்யறாங்க, அது யெகோவா தேவனிடத்துல தான் ஜெபம் பண்றாங்க. ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நம்ம விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களாக இருந்தோம், விக்கிரக வணக்கத்தினுடைய அந்த பாரம்பரியங்களை கைக்கொள்கிறவர்களாக இருந்தோம். அங்க இருக்கிற சரக்க சபைக்குள்ள கொண்டு வருவது ஆபத்தானது. அங்க சாமி ஆடின மாதிரியே இங்க ஆட ஆரம்பிச்சிடக்கூடாது. சொல்றது புரியுதா? அங்க நாள் பார்த்த மாதிரியே இங்க நாள் பார்க்க கூடாது. அங்கே நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் பார்த்த மாதிரியே இங்கேயும் பார்த்திடக்கூடாது. அங்கே என்ன விதமான காரியங்கள் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருந்ததோ அதே போல இங்கேயும் நாம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக மாற்றிவிடக் கூடாது. இன்னைக்கு அநேக நேரத்தில் சபைக்குள்ள நடக்கிற ஜெபங்கள் அல்லது வீடுகளிலே ஜெபங்கள் வைக்கிறோமே, அதெல்லாம் எங்கிருந்து வந்தவைகள்? பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றதா இருந்தா கூட பாஸ்டர் ஜோமணி கொடுத்துருங்க. எத்தனை முறை நம்ம வீட்டுல சேலையே நம்ம ஜோமணி கட்டியிருக்கோம். இது எங்க இருந்து வந்துச்சு? எப்படியோ எங்கேயோ இருந்த பாரம்பரியங்கள், பழைய மதத்தினுடைய சடங்குகள், ஆச்சாரங்கள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே கலந்து இதுதான் கிறிஸ்தவம் என்பது போல காணப்படுகிறது. இல்லை அருமையானவர்களே, அதிலெல்லாம் நமக்கு மனம் திரும்புதல் தேவை. அதெல்லாம் நமக்கு என்ன வேணும்? மனம் திரும்புதல் தேவை. அப்ப சபைக்குள்ள வந்த பிறகு வேதம் என்ன சொல்கிறது, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டுமே தவிர நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றது முக்கியம் கிடையாது. இப்போ ஒரு ஊழியனாக சபைக்குள்ள இருக்கிற எனக்கு சில நேரத்தில் சில சவால்கள் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிதாக ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்திருப்பார்கள். அவங்க நமக்கு புத்தி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்படி இல்லையா, இப்படித்தாங்க அப்படின்னு. எப்படி? அவங்க
அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பழைய மதத்தினுடைய சில நம்பிக்கைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது ஒரு ஊழியனாக நான் எதை செய்வதற்கு தூண்டப்படுகிறேன் என்றால், பழைய மதத்தின் நம்பிக்கைகளை புதிய மதத்தினுடைய முக தோற்றத்தோடு, ஒரு மாய்மாலமான தோற்றத்தோடு புதிய சபைக்குள்ள நான் செய்யறதுக்கு தூண்டப்படுகிறேன். இன்றைக்கு ஊழியர்கள் அல்லது சபைகள் பாழாக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஜனங்கள் விரும்புகிறதை எல்லாம் தேவ சபையில இருக்கிற கண்காணிகள் நடத்த துவங்கினதினால் தான். இதை அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா, சபையிலே கண்காணியாக ஏற்படுத்தினவர் தேவன் என்றால், அந்த கண்காணி யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்க வேண்டும்? யாரால் அவன் நடத்தப்பட வேண்டும்? அவனுக்கு வழிகாட்டி யார்? இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. இவர்கள் இயங்குவதற்காக இந்திய தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டங்கள் இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டும் எந்த அடிப்படையில இயங்கணும்னா, அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்கிற அடிப்படையிலே இயங்க வேண்டும். முதல்ல ஐபிசி, இப்போ பிஎன்எஸ். இப்போ இந்த சட்டத்தை விட்டு அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோ, அங்க இருக்கிற ஒரு நீதிபதியோ என் மனசுல தோணுதுன்னு அவர் செஞ்சாருன்னா, அல்லது அங்கே இருக்கிற குற்றவாளி சொல்கிறதை கேட்டு செயல்படுவார் என்றால், அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அநீதின்னு சொல்லுவோம். சொல்லுவோமா? இது சட்ட விரோதம்னு சொல்லுவோம். அப்படிதானே? அதே மாதிரிதான் சபைக்கு உள்ள இங்கே கை கொள்ள வேண்டிய சட்டங்கள் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கை கொள்வதற்குத்தான் கர்த்தருடைய ஊழியன், இதன்படி நடப்பதற்குத்தான் ஆண்டவர் நம்மை இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறார். நான் என்ன மனதில் நினைக்கிறேன் என்பதும் அல்ல, நீங்கள் என்ன மனதில் நினைக்கிறீர்கள் என்பதும் இங்கே முக்கியம் அல்ல. யார் நினைக்கிறதுக்கு முக்கியம் கிடையாது. ஆமா, பர்சனலா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கலாம். அவர் சினிமாவை பார்த்து சினிமாவில இருந்து ஒரு கதாநாயகனை போல இப்படி செயல்பட்டுலாங்கிற எண்ணம் வரலாம். அல்லது ஒரு நீதிபதி அவன் கொண்டிருக்கிற கொள்கையின் அடிப்படையில் அவனுக்குள்ள சில எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா அதை உட்கார்ந்து இருக்கிற சீட்டு சுயம் அவர்களுடைய மனம் போல நடப்பதற்கு அல்ல, அரசாங்க சட்டங்கள் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையிலே தான். இன்றைக்கு நாம் ஏன் பயப்படுகிறோம்? அந்த சட்டங்களை கை கொள்ளாத மனிதர்கள் இருப்பதினாலே. அதே போலதாங்க தேவனுடைய சபைக்குள்ளேயும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளாத, போதிக்காத மனிதர்கள் எப்பொழுதும் ஆபத்தானவர்களே, எப்பொழுதும் ஆபத்தானவர்களே. அதை போதிக்கிற இடத்தில் இருந்தாலும் சரி, கேட்கிற இடத்தில் இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி கர்த்தருடைய வேதாகமம். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது இந்த வேத பகுதிகளை நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இப்படி பசியோடலாம் இருந்தாலும் பேதுரு பாருங்க தூங்கல. நம்ம பசியோட இருந்தாலும் தூங்கிடுவோம். பசியோட நேரத்தில் ஜெபம் பண்றதுக்கு கண்ணை மூட சொன்னாலே நமக்கு என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். ஆனா இவன் பாருங்க, இவன் ஞான திருஷ்டி அடைந்து இவன் தரிசனத்தை பார்க்கிறான். ஒரு முறை அல்ல, 3 முறை இவனுக்கு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. ஒரு துப்பட்டா 4 முனைகளும் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுல விலங்குகள், எல்லா விதமான பிராணிகளும் இருக்கிறதாக அந்த காட்சிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 3 முறை அந்த காட்சியை பேதுருவிடத்தில் காண்பித்த போதும் அந்த காட்சியை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. எத்தனை முறையும் ஏத்துக்கல? 3 முறையும் ஏத்துக்கல. ஏன் ஆண்டவர் 3 முறை காமிச்சார் எனக்கு தெரியல. ஆனா இந்த பேதுருடைய வாழ்க்கையில நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய பழைய சில காரியங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும் போது எத்தனை முறை மறுதலிச்சான்? 3 முறை. சேவல் கூவுகிறதுக்கு முன்னே என்ன செய்தான்? அவன் மறுதலிச்சான். மறுதலிச்ச பிறகு மனம் கசந்து அழுது தேவன் பட்சத்துல வந்துட்டான். மறுதலிச்சுட்டு அப்படியே இருக்கல, எங்க வந்தாச்சு? இப்போ தேவன் பட்சத்துல வந்தாச்சு. வந்த பிறகு இயேசு 3 முறை அவனிடத்திலே கேட்டார். என்ன கேட்டார்? என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? 3 முறையும் என்ன சொன்னா? அன்பா இருக்கிறேன். அன்பா இருக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்ல, ஆண்டவரே நான் எப்படி உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். நான் சில நேரத்தில் பலவீனமா இருக்கிறேன், சில நேரத்தில் பலமுள்ளவனா இருக்கிறேன், ஆனா உங்களை நேசிக்கிறேன். 3 முறையும் அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னதின் அடிப்படையில் 3 பொறுப்புகளை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். நேசிக்கிறியான்னு கேட்டது மட்டும் இல்ல, எத்தனை பொறுப்பு கொடுக்கப்பட்டது? 3 பொறுப்பு. என்ன பொறுப்பு? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி பொறுப்புகளையும் ஆண்டவர் கொடுத்தார்.
அப்போ மறுதலித்தது 3 முறை, அடுத்தது நேசிக்கிறாயான்னு கேட்டது 3 முறை, அடுத்தது பொறுப்பு கொடுத்ததும் 3 முறை, இப்ப தரிசனம் காண்பிக்கும் போதும். இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லாம் 3 இருக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, 3 முறை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொன்ன பேதுரு இப்பொழுது ஆண்டவர் காண்பிக்கிற தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதான் நம்ம கவனிக்க வேண்டியது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை அனுப்ப கூட நம்ம பாடணுமே இல்லையா? பலிபீடத்தில் என்னை வரனே படைக்கிறேன், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாம் நீர் ஆண்டு கொள்ளும், நீர் என்னை ஆசீர்வதியும் என்றெல்லாம் நாம் பாடினோம். அதுல என்ன சொல்லி இருக்குது? ஆண்டவரே என்னுடைய சுயம் சாகணும், நான் பொண்ணை விரும்ப மாட்டேன், பொருளை விரும்ப மாட்டேன், உலகத்தை விரும்ப மாட்டேன், உமக்கு சாட்சியா வாழ்வேன். பாடியாச்சு. இப்ப நாளைக்கு வந்து என்ன ஏதாவது ஆண்டவர் சொன்னாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் மறந்துடும், இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? மறந்துடும். என்னது? பாட்டு பாடுறது மறந்துடும், ஒப்பு கொடுத்தது மறந்துடும், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்வேன்னு சொன்னதெல்லாம் மறந்துடும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒருவேளை பேதுரு மறந்துட்டாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் சொன்ன பதில் அப்படி இருக்குது பாருங்க. அவர் சொன்ன பதில் அப்படி இருக்குது. நம்ம தலைப்பு என்ன? அப்படி அல்ல ஆண்டவரே. எப்படி அல்ல? நான் யூதனாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட ஒரு ஊழியனாக இருந்தாலும் நான் பரிசேயர்கள் சொன்ன பாரம்பரியத்தையும் கடைபிடிக்கிறவனாக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது யூத முறைமையின்படி விலக்கி வைக்கப்பட்ட அந்த மிருகங்களை நீ எப்படி புசிக்க சொல்லலாம்? நீங்க தானே எழுதி கொடுத்தீங்க. நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மிருகங்களை நாங்க சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த பரிசேய முறைமையை கடைபிடிக்கிறவனாக இருக்கிறேன். இப்பொழுது நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா நான் எப்படி சாப்பிட முடியும்? இல்ல, முடியாது. அப்படி இல்லை. இப்ப ஆண்டவருக்கே இவர் என்ன சொல்றாரு? ஆலோசனை சொல்றாரு. நம்மிலும் அநேகர் அப்படித்தான். நம்ம சொல்றோம், ஆண்டவரே உடைய ஞானம் அறிவு எவ்வளவு மேன்மையானவைகள் அப்படின்னு பாடிட்டு சில நேரத்தில் ஜெபத்தில் ஆண்டவருக்கு நம்ம ஆலோசனை சொல்லுவோம். ஆண்டவரே இப்படி செஞ்சிடலாம், ஆண்டவரே இப்படி பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே இதுக்கு இப்படி செஞ்சிடலாம், ஆண்டவரே நான் இப்படித்தான் நினைக்கிறேன், ஆண்டவரே இது சரியா இருக்கு, ஆண்டவரே இதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்க ஜீவனுள்ள காலமெல்லாம் சாட்சியா வாழுவேன், ஆண்டவரே. இப்ப யாருக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறோம்? நம்ம யாருக்கும் ஆண்டவரை காட்டிலும் பெரிய ஞானவான்கள். நல்ல கவனிங்க, இந்த வேத பகுதியை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு அவன்கிட்ட கேட்கிறார், நேசிக்கிறியா? நேசிக்கிறேன். உடனே ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன சொல்லப்பட்டிருக்குது? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என் ஆடுகள் என்றால் யார்? இல்லையா? என் ஆடுகளை மேய் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆடுகள்னா யாரு? அவருக்கு எப்படி புரிஞ்சதோ எனக்கு தெரியாது. ஆனா நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வேதாகம் இருக்கிறதுனால யோவான் 10ஆம் அதிகாரத்துல ஆடுகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக விசுவாசித்து யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் மேய்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? இந்த பேதுருவுக்கு இருக்கிறது. அதுதான் ஆடுகள். அதோட முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. 16ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது? இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. என்ன சொல்றாரு? இந்த தொழுவம், இந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்போ இந்த வசனம், இந்த வார்த்தை மட்டும் பேதுருவுக்கு புரிஞ்சிருந்தா, இயேசு காண்பித்த அந்த தேவன் காண்பித்த அந்த தரிசனத்துக்கு அவன் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கவே முடியாது. இவனுக்கு எது புரியலன்னா, வேற ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொன்ன காரியத்தை அவன் என்ன செய்து விட்டான்? மறந்து விட்டான். கவனிங்க, ஒரு வசனம் தெரியல, அதான் பிரச்சனையே. அந்த வசனம் என்ன இருக்குது? அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும்,
அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையாக இயேசு சொல்லி இருந்தார். இப்போ இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாச்சு. இப்போ இந்த வார்த்தைகளை கேட்ட பேதுரு இதை மறந்து விட்டார். சொல்லியிருந்தார், என் ஆடு மேய்க்கணும். சரியாண்டவரே, திரும்ப திரும்ப சொன்னான். ஆனா இப்போ ஆடு தேடி வருகிறது. கொர்நேலியு தேடி வருகிறான். அவனுடைய இனத்தார் வசனத்தை கேட்பதற்கு, விசுவாசிப்பதற்கு ஆயத்தமாய் கேட்கிறதற்கு வருகிறார்கள். இவன் சொல்றான், முடியாது. நல்ல கவனிங்க, நீங்க ஆண்டவருக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னால எந்த அடிப்படையில பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதை குறித்து தீவிரமாய் நாம் யோசிக்க வேண்டும். வேத வசனங்களின் அடிப்படையில ஆண்டவர் இவரிடத்தில் சொல்லுகிற காரியம் சரிதானா என்பதை குறித்து நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த 16வது வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே தொழுவத்துல வந்த ஆடுகள் அல்லாம வேறையும் ஆடுகள் தொழுவத்துக்குள்ள என்ன செய்ய போது வரப்போது, அந்த ஆடுகளையும் நீ மேய்க்கணும் அப்படிங்கிறது தான் பேதுருவிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அப்போ யூதர்கள் புறவினத்தார் இரண்டு பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஒரே மந்தைக்குள் ஒரே மேய்ப்பனுக்கு கீழாக வருவார்கள் என்று இயேசு ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லி இருந்தார். யாரெல்லாம்? யூதர்களும் புறவினத்தார். இப்ப ரெண்டு பேரும் வருவாங்கன்னு சொல்லி இருக்கிறார். இதை விளக்கப்படுத்துவதற்கு அல்லது இதை சாத்தியப்படுத்துவதற்கு நீ இப்பொழுது கொர்நேலியு என்கிற ஒரு புறவினத்தார் உன்னை தேடி வரும்போது நீ ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் தரிசனத்தை காண்பிக்கிறார். ஆனா அவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அவன் சொன்ன பதிலுக்கு நம்ம வருவோம். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே யூதர்களும் புறவினத்தாருமாகிய எல்லாரும் ஒரே மேய்ப்பனுக்கு கீழாக வந்திருக்கிறார்கள். எங்க வந்திருக்கிறாங்க? இது நடந்ததுனால தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருக்க முடியாது. அப்போ இந்த 16வது வசனம் நம்மளை குறிச்சு தான் சொல்லி இருக்குது. யாரை குறிச்சு தான் சொல்லி இருக்குது? புறவினத்தாரை குறித்து. என்ன குறிச்சு அவர் என்ன சொல்றாரு? வேற ஆடுகளும் எனக்கு இருக்குதுப்பா, அந்த ஆடு நான் தான், அந்த ஆடு நான் தான். அந்த ஆட்டை குறிச்சு என்ன குறிச்சு என்ன சொல்லி இருக்குது? அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்படியா? என்ன மந்தைக்குள்ள கொண்டு வரதுக்கு காரணமே என்ன? இருக்கிறீங்களா? மந்தைக்குள்ள கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? உங்க பாட்டி கிறிஸ்தவங்கிறதுனாலயா? தாத்தா கிறிஸ்தவங்கிறதுனாலயா? எதுனால? என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவேங்கிறதுக்காகத்தான் உங்களை ஆண்டவர் எங்க கொண்டு இருக்கிறாரு? ஒரே மந்தைக்கும் ஒரே மேய்ப்பனுக்குமாக இருக்கக்கூடிய சபைக்குள்ள நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொண்டு இருக்கிறாரு. பக்கத்துல கொஞ்சம் ஊக்கி விடுங்களேன். இங்க இருந்து நிறைய பேருடைய முகம் தெரிய மாட்டேங்க, தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்மள உள்ள கொண்டு வந்ததுக்கு காரணமே என்னதான்? 16ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கீங்க? நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்காங்க? வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அது யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? நம்மை குறித்து சொல்லியிருக்கிறது. நம்மை குறித்து அடுத்து என்ன சொல்றாரு? அவைகளையும் நான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவர் சத்தம் உங்களுக்கு கேக்குதா? அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? அப்பதான் அந்த பிரதான மேய்ப்பனுக்கு கீழே நம்ம ஒரே மந்தையா இருக்கிறோம் அர்த்தம். அவரை குறிச்சு வேதம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல இதே பேதுரு தான் பின்னாட்கள் நிருபத்தை எழுதும்போது எழுதுகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடல்பவிக்கிறவர்கள் நன்மை 1ஆம் வசனம், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆடுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரி
கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை, நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரதானமான மேய்ப்பர் இருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய மேய்ப்பர் இருக்கிறார். அந்த மேய்ப்பனுடைய ஆடுகள் நாம், மேய்ப்பனுடைய ஆடுகள் நாம். அதுதான் ஃபர்ஸ்ட், அதுதான் முதன்மையான இடத்தை வைக்கிறது. ஐயா, நாம் என்ன மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை உடையவர்களாக இருந்தாலும், படித்தவர்களோ படிக்காதவர்களோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய சபைக்குள்ளே வந்தால் நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. யார் சத்தத்தை கேட்கணும்? அவருடைய சத்தத்தை கேட்கிறதுன்னா என்ன? ஏதாவது ஆடிபிள வாய்ஸ் தான் ஆண்டவர் கேட்க பேசணுமா என்கிட்ட? அதுக்காக தான் நமக்கு கர்த்தருடைய வசனம் எழுதி தரப்பட்டிருக்கிறது. எல்லா நேரத்திலும் ஆண்டவர் ஆடிபிள் வாய்ஸ்ல பேசணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு சில நேரங்களில் மட்டும் ஆண்டவர் அப்படி பேசினதாக சொல்கிறார்கள். ஆனால் எல்லா நேரத்திலும் ஆடிபிள் வாய்ஸ்ல என்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு கரிஸ்மேட்டிக் குரூப்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எல்லா நேரத்திலும் ஆண்டவர் சத்தத்துல என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க பைபிள் படிக்கிறதே இல்லை. அதனால தான் வஞ்சிக்கப்படுறாங்க. ஆண்டவர் பேச வேண்டும் என்று நினைப்பது சரி, ஆனால் வேதத்தை விட்டு ஆண்டவர் பேச வேண்டும் என்று நினைப்பது தவறு. நான் சொல்ற புரியுதா? ஆண்டவர் பேச வேண்டும் என்று நினைப்பது சரி, ஆனால் எப்படித்தான் பேச வேண்டும்? ஆமா, ஆடிபிள் வாய்ஸ்ல சொன்னாலும் இதற்கு பொருந்தி போக வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியான இடத்துல வருது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா சில நேரத்துல வஞ்சகமாக உலகத்திலிருந்தும் எனக்கு சத்தம் கேட்கலாம், என்னுடைய மாமிசத்திலிருந்தும் சத்தங்கள் கேட்கலாம். ஒரு பழைய பாடல் எப்படி இருக்கு? பூலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து தோணிக்குதே, ஆனால் மெல்லிய உன் சத்தம் கேட்டு அதன்படி நான் என்ன செய்யணும்? ஆமா, பழைய பாட்டெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப நமக்கு சத்தம்லாம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருதுன்னே தெரியல. ஐயா, என் மாமிசத்திலிருந்தும் என்னுடைய விருப்பங்கள் வரலாம், உலகத்திலிருந்தும் அந்த விருப்பங்கள் வரலாம், சத்துடைய வஞ்சகத்தின் அடிப்படையிலையும் விருப்பங்கள் வரலாம். ஆனால் எனக்குள்ளே மெல்லிய சப்தமாய் நல் மனசாட்சியிலே தோன்றுகிற தேவனுடைய சத்தத்திற்கு தான் நான் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சத்தத்துக்கு தான் செய்யணும், கீழ்ப்படியணும். இதை குறித்து நாம் புரிந்து கொள்ள சரியான ஒரு புரிதலோடு வாழ வேண்டியது அவசியம். அப்போ தேவனுடைய திட்டத்துல இஸ்ரவேலர்கள் புறவினத்தார் என்று இரண்டு பேரையும் ஒரே மந்தையாக மாற்றுவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் பேதுருவுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த தரிசனத்துல அவன் பசியா இருக்கிற நேரத்துல அதுக்கு தகுந்தாற் போலவே ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பிக்கிறார். அதுல எல்லா விதமான மிருகங்களும் இருக்கிறது. அதுல யூத முறைமையின்படி அருவருக்கப்பட்ட மிருகங்கள் என்று சொல்லப்படுகிறவைகளும் இருந்தது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ளே புசிக்கிற ஆகாரத்தை குறித்து நமக்கு அதிகப்படியான கட்டுப்பாடுகள் இல்லை. நமக்கு அதிகப்படியான கட்டுப்பாடுகள் என்ன? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்க கூடாது. அடுத்தது நெருக்குண்டு செத்ததுக்கு நாம என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ரத்தத்தை புசிக்க வேண்டாம். அவ்வளவுதான். மிருகம் எந்த மிருகம்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இதுல எல்லா விதமான மக்கள் குழுக்களும் இருக்கிறார்கள், இனக்குழுக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு விதமான பின்னணியத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை சிக்கன் எனக்கு பெஸ்டா இருக்கலாம், ஆனா அதை கூட சாப்பிடாத மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் நான் அங்க போனா அதையும் சாப்பிடக்கூடாது. அப்படிதான் பவுல் சொல்றார். விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவனை நீ என்ன செய்யக்கூடாது? வருத்தப்படுத்தக்கூடாது. நான் முட்டை சாப்பிடுறேன், ஆனா மற்றவங்களுக்கு அது சாப்பிடுறது கூட பிடிக்கல, அவங்களும் ரட்சிக்கப்பட்டு சபையில இருக்கிறாங்கன்னா நம்ம எதையும் சாப்பிடக்கூடாது. ஆனா அநேக நேரத்தில் இதெல்லாம் நமக்கு புரிதல் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் சாப்பிடலாம்னா என்ன அர்த்தம்னா, நீயே எல்லாம் சாப்பிடலாம்னு அர்த்தம் இல்ல. எல்லா விதமான உணவு வகைகளை உண்கிற மனிதர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கெடுக்கலாம் என்று அர்த்தம். நான் சொல்ற புரியுதா? எல்லா விதமான உணவு வகைகளையும் சாப்பிடுகிறவர்கள் எங்க வரலாம்? சபைக்குள்ள வரலாம். நம்ம சாப்பிடணுமா? தனியா சாப்பிட்டுக்கலாம். மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிற விதத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அது முட்டையா இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, அது கோழிக்கறியா இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. சரி, இதை பேதுருவால இந்த தருணத்துல புரிந்து கொள்ள முடியல. அதனால தான் அவன் சொல்றான், ஆண்டவரே அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி
ஆண்டவருக்கே புத்திமதி சொல்றான். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நானே உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி பிரஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் யாரையா ஆண்டவர் மந்தைக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார் என்றால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். யாரு? மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணாதவர்கள். அடுத்தது கிறிஸ்துவை சேராதவர்கள். அப்படின்னா என்ன? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா என்ற அர்த்தம். அவரை சேராதவர்கள் என்றால் யூதர்களுக்கு மேசியாவை குறித்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது, புறவினத்தாருக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்படவில்லை. ஆகவே இஸ்ரவேலரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், புறவினத்தாரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கிறிஸ்துவை சேராதவர்கள். அடுத்தது என்ன? இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். நீங்களும் நானும் அந்த காணியாட்சிக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் அதை விட்டு வெளியே வசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்தது வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். இஸ்ரவேலுடைய முற்பிதாக்களோடு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று அந்த ஜனங்களோடெல்லாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி இருந்தார். ஆனால் நம்முடைய முற்பிதாக்களான புறவினத்தாருக்கு அப்படி எந்த உடன்படிக்கையும் கிடையாது. நாம் அந்நியர்கள், இந்த உலகத்தில் நிலையற்று அலைகிறவர்களாக இருந்தோம். இன்னைக்கு நம்ம வசிக்கிற பகுதி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்படிதான் எங்க தாத்தா எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்ல கவனிங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற மனிதர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், எங்கிருந்து வந்தவர்கள் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு நடக்குது. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஓரளவுக்கு நம்பக்கூடிய ஆராய்ச்சியாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில இங்க தமிழ்நாட்டினுடைய தென் பகுதியில் இருக்கிற மனிதனுடைய டிஎன்ஏக்கும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மனிதனுடைய டிஎன்ஏக்கும் பொருந்தி போகிறது என்று சொல்கிறார்கள். அப்படின்னா ஒரு நாட்களிலே ஆப்பிரிக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் இங்கே இருக்கிறவர்கள் என்று சொல்கிறார்கள். நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்னா, அப்படின்னா அந்த நாட்களில இந்த புலம் பெயர்வது, பரதேசிகளை போல சஞ்சரிப்பது, ஒரே இடத்தில் நிரந்தரமாக வாழாமல் தொடர்ந்து பயணப்பட்டுக் கொண்டே இருப்பது என்பதுதான் நம்முடைய மூதாதையருடைய வழக்கமாக இருந்தது. இப்ப நம்ம கான்கிரீட் பில்டிங் எல்லாம் கட்டுறதுனால எங்கேயும் போறதுக்கு நமக்கு மனசு வரல. ஆனா கூடாரங்களில் குடியிருக்கிற காலங்கள் இருந்தது. அப்பொழுது நிலையற்று அலைகிறவர்களாகத்தான் யாக்கோபை போல, ஆபிரகாமை போல நாமும் காணப்பட்டுக் கொண்டிருந்தோம். ஆகவே தான் நாங்க சொல்லி இருக்குது, நாம் எப்படியா இருக்கிறோம்? அந்நியர்களா இருக்கிறோம். அடுத்தது நம்பிக்கை இல்லாதவர்கள். என்ன நம்பிக்கை இல்லாதவர்கள்? ஆண்டவர் நம்பிக்கைங்கிற பதம் எந்த அடிப்படையில வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரும்போது அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பெறுகிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத, ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் அவரை சந்திக்க முடியாத நம்பிக்கையற்றவனாக இருக்கிறான். அடுத்தது எப்படி இருந்தாங்களா? தேவனற்றவர்களா இருந்தார்கள். தேவனற்றவர்கள்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களா இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்ல, சிருஷ்டிகளை எல்லாம் வணங்குகிறவர்களா இருந்தார்கள். அப்போ தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகள்னு சொல்லும் போது, அந்த வேறே ஆடுகள் இவ்வளவு கேட்டகரியில இருக்கிறதுனால தான் அந்த தரிசனத்துல பேதுருவுக்கு காண்பிக்கப்பட்டதுல பலவிதமான மிருக ஜீவன்கள் இருந்தது. பலவிதமான என்ன செஞ்சது? மிருக ஜீவன். அந்த மிருக ஜீவன்கள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த வசனத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. 11வது வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும். விருத்த சேதனம் இல்லாதவர்கள், கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள், இவர்களை எல்லாம் ஆண்டவர் ஒரு துப்பட்டில வைத்து இறக்கி அடித்து குசி என்று சொன்னால், இவன் பசியா இருந்ததுனால இவன் நினைச்சிட்டான் ஆண்டவர் சாப்பிட தான் சொல்றாரு. ஆண்டவரே, சீமோன் வீட்டுல எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன சாப்பிட சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இவனுடைய மென்டாலிட்டி போயிடுச்சு. கவனிங்க, ஆண்டவருடைய திட்டம் என்ன? தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகளும் ஒரே மந்தைக்குள்ளே, ஒரே மேய்ப்பனுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஏற்கனவே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பதாகவே என் ஆடுகள் என்று
நம்மை குறித்தும் புறவினத்தாரை குறித்தும் சொல்லியிருந்தார். ஆனால் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கட்டளை பெற்ற பேதுருவோ அதை அறியாதவனாகவோ அல்லது அதை உணராதவனாக இருந்து விட்டான். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னால முதல்ல அதை குறித்த ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும். அதை குறித்த ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஊழியத்தின் பொறுப்புகளை உடைய அல்லது ஊழியத்தின் பொறுப்புகளை ஏற்க ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார் என்றால் அதை குறித்த ஒரு சரியான புரிதலுக்கு வந்த பிறகு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு பொறுப்பை சொல்றாரா, உடனே எஸ்ஸும் சொல்ல வேண்டாம், நீ நோவும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு. ஆண்டவர் உன்னை கொண்டு என்ன செய்ய தீர்மானிக்கிறார், என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய். ஜெபம் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆண்டவர் உன்னை எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்து கவனி. அதுக்கு பிறகு ரெஸ்பாண்ட் பண்ணு. ஆனா நம்ம என்ன தெரியுமா, உடனே சொல்லிடுவோம். அதெல்லாம் முடியாது ஆண்டவர். என் குடும்ப சூழல் என்ன தெரியுமா, உனக்கு தெரியுறதா அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க. இங்க இருக்கிற நாம் அநேகர் என்ன சொல்லுகிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்க போங்க அல்லது ஒரு ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா சொல்றோம், ஐயோ நாங்கெல்லாம் அன்றாடகம் காட்சிகள். இப்ப நாங்கெல்லாம் என்ன வரல, அங்க இருந்து தனியா பேங்க்ல அக்கௌண்டா வச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குதா? கவனிங்க, நம்ம சொல்லக்கூடிய சாக்கு போக்குகள் எல்லாமே தேவ திட்டத்திற்கு முரண்பட்டவைகளாகவும் இருக்கிறது, தேவனை உணரக்கூடாமலும் இருக்கிறது. நான் அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், உலக பிரகாரமான ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு ஒரு மாசம் மாடு மாதிரி உழைச்சிட்டு 1ஆம் தேதி அவன் சம்பளம் தந்துருவான்னு நீ நல்லா நிம்மதியா படுத்து தூங்குற. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அநீதி உள்ள மனிதர்கள். யாரு? அநீதி உள்ள மனிதர்கள். அநீதி உள்ள மனிதனிட வேலை செஞ்சுட்டு அவன் சம்பளம் தந்துருவான், அவன் பிஎஃப் தந்துருவான், அவன் போனஸ் தந்துருவான்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்குற நீங்கள் ஒரு நீதியுள்ள தேவன் உங்களை நடத்துவார் என்று விசுவாசிக்காமல் இருக்கிறது என்ன? நம்ம சிம்பிளா சொல்லி எங்களுக்கு அந்த பொறுப்புனா, உனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லு, உனக்கு கர்த்தரை தெரியலன்னு சொல்லு. அப்போ உடனே நம்ம பதில் சொல்றோம், அது எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படல. கொடுக்கப்பட்டிருக்குது. உன்னை யாரும் சொன்னாங்களா, தரிசனம் காமிச்சாங்களா நீ ஊழியம் செய்ய வேண்டாம்னு? கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக செயல்பட வேண்டாம் என்று யாராயிலும் சொன்னார்களா? யாரும் சொல்லல. யார் சொன்னா? நானா தான் சொல்றேன். கவனிங்க, ஒரு முறை ஒரு வாலிபனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கை நிறைய சம்பளம் வாங்குற ஒரு வேலையில இருக்கிறான். ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையும் விருப்பத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். சூழல்களும் அதைத்தான் சொல்கிறது, கேட்கிற வசனமும் அப்படிதான் சொல்லுது. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய வாஞ்சை, சூழல்கள், இவைகளில் எல்லா அடிப்படையிலையும் அந்த வாலிபனிட்ட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், நீ ஊழியத்தை செய்ய அப்படின்னு சொல்லி. அப்போ அவனுக்கு தெரியுது ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுது. ஆனா இந்த கை நிறைய சம்பளத்தை எப்படி விடுறது? அப்போ ஒரு மூத்த ஊழியர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறதுக்கு போறான். நான் சொல்றது கதை இல்ல, நடந்த சம்பவம். அப்ப மூத்த ஊழியர்கிட்ட போறான். அப்ப மூத்த ஊழியர்கிட்ட போன உடனே அவர் சொல்றாரு, தம்பி எல்லாம் சரி, ஆனா நீ சொல்லுகிற பதில் எப்படி இருக்கக்கூடாது என்பதை மாத்திரம் நான் உனக்கு காட்டி தர்றேன். என்ன முடிவு எடுக்கணுங்கிறது உன் கையில விட்டுறேன், ஆனா என்ன முடிவு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதாகமத்தை திறந்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சொன்னார். அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, இத மட்டும் நீ ஆண்டவருக்கு பதிலா சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். இத மட்டும் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு பதிலா சொல்லக்கூடாது. அதனால நீங்க உட்கார், ஜோமன் ஒண்ணு அப்படி அல்லன்னு சொல்லு, அல்லது ஆண்டவரேன்னு சொல்லு. ரெண்டையும் சேர்த்து சொல்லாத. இந்த ரெண்டும் பாரடாக்ஸ், முரண்பாடு. இந்த ரெண்டும் என்னது? முரண்பாடு.
நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை அப்படி இல்லை. மனைவி சொன்னாலும் ஒன்னு கடனை கணவன் சொல்லுவான், கணவன் சொன்னாலும் மனைவி சொல்லுவான். அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. கவனிங்க, அப்படி அல்ல என்பதும் ஆண்டவரே என்பதும் இணைந்து ஒரு இடத்தில் இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு இதுல மாற்று கருத்து இருக்கிறது என்று அர்த்தம். சொல்ற புரியுதா? அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்ப யாராவது உங்ககிட்ட ஒரு ஆலோசனை சொல்றாங்க, ஒரு பேசிட்டு இருக்கிறீங்க, உடனே நீங்க அவங்ககிட்ட என்ன ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்னா, அப்படி இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? வேற ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ ஆண்டவரே என்ன அர்த்தம்? ஆண்டவரே என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன்னு அர்த்தம். நீர் எஜமானன், நான் வேலைக்காரன் அர்த்தம். இப்போ அவர் எஜமானனாக இருந்தால் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீ கேட்கத்தான் வேண்டுமே ஒழிய அவருக்கு ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. அவருக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்போ அன்றைக்கு பேதுரு சொன்னது போலவே இன்றைக்கும் சபை எப்படித்தான் சொல்லிட்டு இருக்குன்னா, அப்படி எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது. ஈரோடு எவ்வளவு கஷ்டமான பகுதி தெரியுமா? இங்க சுவிசேஷம் சொல்லவே முடியாது, இங்க சத்தியத்தெல்லாம் போதிக்க முடியாது, யாருமே கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் தெரியாதா? சொல்லுங்க, ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? அவருக்கு ஈரோட குறிச்சு தெரியுமா தெரியாதா? அப்புறம் நீங்க ஆலோசனை சொல்றீங்க. ஒண்ணு அப்படி இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த வசனத்தை வச்சு அந்த இளம் ஊழியர்கள் சொன்னாரு, எப்பா நீ கை நிறைய சம்பாதிக்கிறதுனால உனக்குள்ள தடுமாற்றங்கள்லாம் இருக்கலாம், ஆனா நீ ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு வார்த்தையில தான் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ஜோமனு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ரெண்டு வழியிலையும் உன்னால ஒரு நாள் நடக்க முடியாது. ரெண்டு வழியில என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் உன்னால நடக்க முடியாது. இதை குறித்து டாக்டர் டபிள்யூ கிரஹாம் ஸ்க்ரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் 1877 பிறந்து 1958 தன்னுடைய ஓட்டத்தை முடித்தவர். இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எழுதியிருக்கிற ஒரு புத்தகத்தில் எப்படி எழுதியிருக்குது, உங்களால் இல்லை என்று சொல்ல முடியும், உங்களால் ஆண்டவரே என்றும் சொல்ல முடியும், ஆனால் உங்களால் இல்லை ஆண்டவரே என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் உண்மையிலேயே நம்முடைய ஆண்டவராக இருந்தால் நாம் அவருக்கு ஆம் என்று மட்டுமே சொல்ல முடியும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். அப்போ ஒரு பிராக்டிகலா நடந்த இல்லுஸ்ட்ரேஷன்லயே நான் சொன்னேன், இதே வார்த்தையை பயன்படுத்தி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. 18வது நூற்றாண்டுல ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான ஒரு பரிசுத்தவான் டாக்டர் டபிள்யூ கிரஹாம் ஸ்க்ரோகி, அவரும் தன்னுடைய புத்தகத்துல எதுதான் சொல்றாருன்னா, ஏதாவது ஒண்ணுதான் நீ சொல்லணும், ரெண்டையும் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொல்றேன்னா ரெண்டு வழியிலையும் போக முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். நீங்க நினைக்கலாம், பிரதர் இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குதா? ஆமாங்க, பிரச்சனை இருக்கு. ஏன் தெரியுமா? பைபிள்ல இந்த வார்த்தைகளை சில மனிதர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா, இந்த இடத்துல பேதுருவை ஆண்டவர் எப்படி பார்த்திருப்பார் என்று புரிய ஆரம்பம். இப்போ ஒரு நெகட்டிவான விதத்திலே நான் பார்க்கிறேன். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாராவது வாசிங்க. அப்படி வேண்டாம். இருங்க, வாசிங்க. அப்படி வேண்டாம். எப்படி வேண்டாம்? யார் சொன்னா? சொல்றது யார்? அது அந்த பதில் யார் சொல்றா? அந்த வார்த்தை யார் சொல்றா? ஜனங்கள் இல்லையா? பாரும் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல யார் பேசுறாங்கன்னா, அதாவது மோசே சொல்றான் 9ஆம் வசனத்துல, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது பார்வோன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ,
அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அப்போ இந்த அப்படி அல்ல, அப்படி வேண்டாம் அப்படிங்கிற ஆலோசனை எந்த அடிப்படையில் வந்திருக்குது? பார்வோன் யார்? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனா? அப்ப பார்வோன் ஒரு விதத்துல ரெஸ்பாண்ட் பண்றான்னா, அதையே சபைக்குள்ள இருக்கிற ஆட்கள் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப ஆண்டவருடைய ஆலோசனைகளை, ஆண்டவருடைய வழிகாட்டுதலை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் போது நீங்க அப்படி வேண்டாம் ஆண்டவரே இப்படி செய்யலாம்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க யாரதான் ரெப்ரசன்ட் பண்றீங்க? இன்னொரு வருஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம், அதாவது அந்த அர்த்தம் புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். லூக்கா 1:60 லூக்கா 1:60. அப்பொழுது அவன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். ஆமா, அதாவது யோவான் ஸ்நானகன் பிறக்கும் போது அவனுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு சகரியான பேர் வைக்கிறதுக்கு போனாங்க, தகப்பனுடைய பெயரை. அப்ப தாய் சொல்றா, இல்லை அப்படி இல்ல, என்ன பேர் வைக்கணும்? அப்ப இந்த அப்படி அல்லங்கிற வார்த்தை இன்னொரு ஒப்பீனியனை குறிக்குது, இன்னொரு கருத்தை குறிக்குது, இன்னொரு கருத்தை குறிக்குது. அப்ப நம்ம ஆண்டவரை பார்த்து அப்படி இல்லைன்னு நான் சொன்னேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்குள்ள வேற ஒரு ஒப்பீனியன் இருக்குதுன்னு அர்த்தம். இது சரியானதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக சரியானது இல்லை. ஏன்னா இந்த அப்படியல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பயன்படுத்தின நபர் லோத்து. அதை பயன்படுத்தின நபர் யாரு? லோத்து. ஆதியாகமம் 19:18. அதற்கு லோத்து அப்படியல்ல ஆண்டவரே. நல்ல கவனிங்க, ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். ஒரு பெரிய நியாய தீர்ப்புக்கு உள்ளாகி இருக்கிற ஒரு பட்டணத்துக்குள்ள இவன் குடியிருந்துட்டு இருக்கிறான். இரக்கம் கொண்டு அவனுடைய கரங்களை பிடித்து இழுத்து அந்த பட்டணத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு இருக்கிறாரு. வெளியே கொண்டு என்ன சொல்றாருன்னா, ஜீவன் தப்ப நீ என்ன செய்ய? ஓடிப்போ. 17 இருக்குது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இப்ப ஆண்டவர் சொன்னா, இப்ப இவன் என்ன சொல்றான்? பெரிய ஞானமானா? ஞானமானா இருந்தா எதுக்கு அங்க இருந்தான்? சொல்லுங்க, ஏன் அங்க இருந்தான்? இவனையே ஆண்டவர் கிருபையாதான், இரக்கமாதான் இல்லையா? 16 பாருங்க, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால. கர்த்தர் உன்னை இரக்கமா உன் கையை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்து கொண்டு வெளியே விட்டு ஓடிக்கோ, தப்பிக்கோ அப்படின்னு சொன்னான். இவன் சொல்றான், ஆண்டவரே அப்படி அல்ல. அப்போ காணியாட்சிக்கு புறம்பா இருந்த மந்த ஜனங்களை ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வந்து காணியாட்சிக்கு சொந்தமாக, அவருக்கு சொந்தமானவர்களாக வைத்திருக்கும் போது, இங்கே அவர் எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறார், எனக்கு பெரிய மேய்ப்பனாக இருக்கிறார் என்கிற புரிந்து கொள்ளுதல் சபைக்குள்ளே இருந்தால் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் எனக்கு முக்கியம். நம்ம பாடும்போது நம்ம பாடணும் இல்லையா? என்ன பாடணும்? ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால எங்களை என்ன செஞ்சீங்க? மீட்டு கொண்டீங்களே, அவ்வளவு பாடணும் இல்லையா? பாடுமா, அந்த ஒரு கவியை பாருங்களேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி
நன்றி இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. இப்ப சபைக்கு உள்ள வரும்போது நம்ம மேல சாபம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? சபைக்குள்ள வரும்போது என்ன அவர் நீதிமானா மாற்றி இருக்கிறாருன்னு தெரியுமா? நமக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம்லாம் அறகுறை தானே. சபைக்குள்ள வந்து பல வருடங்கள் ஆன பிறகுதான் என்ன நீதிமானா மாற்றி வச்சிருக்கிறாருங்கிற விஷயமே எனக்கு தெரியுது. ஐயா, அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்கிற விஷயம் கூட எனக்கு தாமதமாகத்தான் புரிகிறது. என்ன நீதிமானாக்கி இருக்கிறாரு, என்ன பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு, என் மேல இருந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், என் மேல இருந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். இது எல்லாம் நான் எதிர்பார்த்ததும் கிடையாது, எதுவும் எனக்கு தெரியவும் செய்யாது. ஆனா இதையெல்லாம் ஆண்டவர் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எனக்கு செய்திருக்கிறார். அப்படி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவ சபைக்குள்ள அந்த பிரதான மேய்ப்பனுக்குள்ள ஒரு மந்தையாக ஒரு ஆடாக என்னை கூட்டி சேர்த்திருக்கும் போது இப்ப அவர் சொல்றாரு, ஜீவன் தப்ப ஓடி போங்கிறார், அந்த மலைக்கு போங்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், சகல தேசத்தாரையும் சீஷராக்குன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்றாரு. தீங்கு அனுபவின்னு சொல்றாரு, மற்றவர்களுக்கு மாதிரியாயின்னு சொல்றாரு. ஆனா நான் சொல்றேன் அப்படி இல்லாண்டாரு, முட்டாள். உன் வாழ்க்கையில என்ன நடந்ததுங்கிற விஷயமே லேட்டா தான் உனக்கு புரிஞ்சுது. இன்னுமே அதனுடைய வேல்யூ எனக்கு தெரியல. சொல்றோம் நீதிமானா மாத்திட்டீங்களே, உங்களுடைய ரத்தத்தினால மீட்டுக் கொண்டீங்களே அப்படிலாம் சொன்னாலும் எனக்குள்ள இன்னும் அதை குறித்து ஒரு ஆழமான புரிதல் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னுடைய வரும் காலத்தை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் எனக்கு சொல்லும் போது மட்டும் உடனடியா எனக்குள்ள ஒரு பதில் இருக்குது. என்ன பதில்? அப்படி அல்ல ஆண்டவரே, இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி ஞானம் வந்துச்சு? அவ்வளவு புத்திசாலியா? அப்போ நம்ம யாரை ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டா பார்வனையும் லோத்தையும் ரெப்ரசன்ட் பண்றோம். யாரை ரெப்ரசன்ட் பண்றோம்? பார்வனையும். தேவனுடைய அனந்த ஞானத்துக்கு முன்பதாக நீங்களும் நானும் யார் என்பதை உணராதவர்களாக அவருக்கே நம்ம புத்திமதி சொல்றோம். இல்ல ஆண்டவரே, என் குடும்பம் எவ்வளவு வீக்கு தெரியுமா? நான் மட்டும் சம்பாதிக்கலன்னா என் குடும்பம் என்ன ஆகும் தெரியுமா? நான் சம்பாதிச்சேன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்ல ஆண்டவரே. இந்த அப்படி அல்ல ஆண்டவரே. பேதுருவுக்கு புதுசு இல்லை. இந்த பேதுருவுக்கு என்ன இல்ல? புதுசு இல்லை. ஏற்கனவே ஒரு இயேசு கிட்ட ஒரு ஆலோசனை சொல்லி அவருக்கு கடிந்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம், மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே. ஆமா, அதுல அப்படி இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த அர்த்தம் அப்படிதான் இருக்குது. ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவ பேதுருவுக்கு இது எப்போ இருந்திருக்குது? உடனே என்ன சொன்னார்? அப்ரிஷியேட் பண்ணாரா? அடுத்த வசனம் என்ன இருக்குது? பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்ப இந்த பதில் சொல்ற ஆட்கள்லாம் யாரு? லோத்து, பார்வோன், சாத்தான். யாரெல்லாம்? லோத்து, பார்வோன். ஏன்னா பேதுருவை சொல்லல,
யாரதான் சொன்னாரு? இப்போ அதே தான் திரும்பவும் சொல்றாரு. அப்போ 3 முறை ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டாரு, என்ன நேசிக்கிறியான்னு. நீ என்ன சொன்ன? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன்னு சொன்ன. திரும்ப திரும்ப கேட்டவுடனே உனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நீ சொன்ன, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு சொல்றதுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, நான் உங்களை நேசிக்கிறேன். அதனால உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டுச்சு. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தார். அப்போ பிரதான மேய்ப்பன் உன்னை ஒரு கண்காணியாக இந்த பூமியில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு பிரதான மேய்ப்பனுடைய மந்தையில நீயும் ஒரு பொறுப்பை உடையவனாக இந்த உலகத்தில் இருக்கிறாய். நீ என்ன செய்யணும்? என்னுடைய ஆடுகளை மேய்க்கணும். என்னை விசுவாசித்து வருகிற ஜனங்களை நீ மேய்க்க வேண்டும் என்று தேவன் பேதுருவின் மேலே சித்தம் கொண்டிருந்தார். அருமையான தேவனுடைய சபையின் மக்களே, இன்றைக்கு சபையிலே கண்காணியாக வைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கும் இதே தான் சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாரு? பிரதான மேய்ப்பனாகிய எனக்கு ஒரு மந்தை இருக்கிறது, அந்த மந்தையை நீ மேய்ப்பதற்கு உன்னை கண்காணியாக ஏற்படுத்தி இருக்கிறேன். அப்படி உன்னை கண்காணியா ஏற்படுத்துறேன்னு சொல்லும் போது அந்த கண்காணி என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்றியே, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்றியே. அவர் சொல்றதுக்கு ஆண்டவரே அப்படி ஆகட்டும் என்று சொல்றது. நீ உண்மையாக கர்த்தரை நேசிப்பாயானால், உன்னுடைய வார்த்தை உண்மையாக இருந்தால், அவர் உன்னை பார்த்து சொல்லும் போது ஆகட்டும் ஆண்டவரே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னாதான் அது உண்மையாகவே நாம் அவரை ஆண்டவராக கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே நாம் நடத்தப்படுகிறோம் என்று அர்த்தம். அப்படி இல்லாம இங்க உட்கார்ந்துகிட்டு அப்படி இல்ல ஆண்டவரே சொன்னா, நீங்கள் ஒருவேளை லோத்துவாக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை பார்வனாக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை சாத்தானாக இருக்கலாம், நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அந்த ஆட்டுக்கு பிரதானமான குணமே அவருடைய சத்தத்தை கேட்கிறது. கேட்கிறதுனா என்ன? சும்மா கேட்கிறது இல்லை, கீழ்ப்படிவது. கேட்கிறதுனா என்ன? கீழ்ப்படிவது. நீங்கள் கீழ்ப்படுகிற ஆடாக இருந்தால் அப்படி அல்ல என்று சொல்ல மாட்டீர்கள். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். அது ஒருவேளை எனக்கு புரியலாம், எனக்கு புரியாம இருக்கலாம், அதனுடைய விளைவுகளை குறித்து எனக்கு தெரியாது, அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நானும் ஒரு பிரதான மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆடுதான். யாருதான்? ஒரு பிரதானமான மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற ஆடுதான். என்னை குறித்தும் அவர் கரிசனை உள்ளவராகத்தான் இருப்பார். என் கையில ஆடுகளை மேய்ன்னு சொல்லிட்டு பேதுரு அம்மோன்னு விட்டுற மாட்டார். ஆடுகளை மேய்ன்னு சொல்லிட்டு தேவனுடைய சுவிசேஷத்தினுடைய பொறுப்பை நம்முடைய கரங்களிலே கொடுத்து விட்டு, அவருடைய பிரதானமான கட்டளையை தேவன் சபையிலே கொடுத்து விட்டு நம்மளை சும்மா விட்டுற மாட்டார். அதனால தான் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ என்ன பார்த்து என்ன நேசிக்கிறியான்னு கேட்ட தெய்வம் என்ன நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு சொல்லும் போது எஸ் லார்ட் அப்படிதான் நான் சொல்லணுமே தவிர அவருக்கு புத்திமதி சொல்லக்கூடாது, அவருக்கு நினைச்ச கூடாது, புத்திமதி சொல்லக்கூடாது. அப்போ இந்த 10ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ள ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்துல நாம் கவனிக்க வேண்டிய, கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்படிலாம் சொன்னா இப்ப யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? இப்ப பாருங்க 17ஆவது வருஷம். அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை
இங்கேயும் 3. ஆண்டவர் என்னவோ இவனை சொல்லிட்டே இருக்கிறாரு. 3 மனுஷர் ஒண்ணு என்ன செய்றாங்க? தேடுறாங்க. சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னான். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன? பாருங்க, அவனுக்குள்ள சந்தேகம் இருந்துச்சான். யாரு? பிரதான அப்போஸ்தலன். இவன் தான் அன்னைக்கு இருக்கிற சர்ச்சுக்கு பிஷப், போப்பு இவர்தான். ஆனா இவருக்குள்ள என்ன இருக்குது? சந்தேகம் இருக்குது. அதனால நான் சொன்னேன், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மகிட்ட சொல்றாருன்னா அதுக்கு பின்னால அவர் செயல்படாமல் இருக்கிறார் அப்படிலாம் நம்ம நினைச்சிட கூடாது. அவர் எனக்காக ஏற்கனவே ஒன்றை ஆயத்தம் பண்ண விட்டுதான் என்ன அங்க போக சொல்றாரு. 2002ஆம் ஆண்டுல ஈரோடு பட்டணத்துக்கு நான் வரும்போது எனக்கு எங்க போறதுனே தெரியாம தான் நான் வந்தேன். இப்போ ஈரோடுக்கு போறோம். ஏன்னா எனக்குள்ள இருந்த ஆசை என்னன்னா, நான் கேரளாவில் இருக்கிற ஒரு பைபிள் காலேஜ் போகணும்னு ஆசை. அங்க இருக்கிறவங்களும் என்ன வர சொல்லி இருந்தாங்க. ஆனா என்னால ஒரு தெளிவான தீர்மானத்தை அங்க போறதுக்கு எடுக்க முடியல. ஈரோடுக்கு வந்தேன். என்னுடைய வாஞ்சையின்படியாக இருந்திருந்தால் ஒருவேளை நான் கேரளாவுக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னன்னே தெரியாத, யாரும் எந்த உறவுகளும் இல்லாத ஒரு இடத்துக்கு என்ன கொண்டு வந்தார். என்னை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்த பிறகு எனக்கு என்ன புரியுதுன்னா, என்னை இங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாலேயே என்னை குறித்த ஒரு தேவ நோக்கத்தை அவர் உடையவராக இருந்திருக்கிறார் என்று இப்பொழுதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 20-23 வருஷத்துக்கு பிறகுதான், ஓ இதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்தாரா? அப்போ இவ்வளவு வருஷம் ஆன பிறகுதான் புரியவே ஆரம்பிக்குது. ஆனா நான் ரெஸ்பாண்ட் பண்றது எப்பவே பண்ணிடுறேன், அவர் சொன்ன உடனே சொல்லிடுறேன். உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களை பார்த்து செயல்பட சொல்லுகிற காரியங்களை குறித்து நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒருவேளை கால தாமதமாக ஆகலாம். அதனால உடனே நோட் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு சொல்றது பிரதானமான மேய்ப்பன். இன்னொரு பாட்டு பாடணும்ல, தேவ பிதா எந்தன். ஆமா, பாடுறதெல்லாம் நல்லா பாடிடுறோம். ஆனா மேய்ப்பன் சொல்றது மட்டும் கேட்க மாட்டோம். கர்த்தரே மேய்ப்பனா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்பா. அதனால என்ன செய்வேன்? அவர் சொல்றது ஒண்ணும், அவர் சொல்றது கேட்கலன்னா கசாப்பு கடைக்கு தான் போகும். இங்கதான் போகும், கசாப்பு கடைக்கு தான் போகும். அங்க என்ன கதர்னாலும் அவன் வெட்டிடுவான். கவனிங்க, இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வசனம், தேவனுக்காக செயல்படுகிற காரியங்கள் மங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்துல, கொடிய மனிதர்கள், கொடிய சுபாவம் உள்ள மனிதர்கள் பெருகி இருக்கிற ஒரு பொல்லாத காலத்துல, தேவபக்தியை உடைய நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் வழியாய் அவருடைய ஆடாக நீங்கள் உள்ளே பிரவேசித்திருக்கிறீர்கள். ஐயா, இந்த கட்டிடத்துக்குள்ளே நீங்கள் வருவதற்கு வந்த வாசலை குறித்து நான் பேசவில்லை. சபை என்கிற அந்த பிரதான மேய்ப்பனுடைய மந்தைக்குள்ளே இயேசுவை விசுவாசித்ததினால் தான் நீங்கள் உள்ளே வந்திருக்க முடியும். அப்படி அவரை நம்பி உள்ள வந்த நீங்க அவரை சந்தேகப்படக்கூடாது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. அது ஆபத்து. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். சொல்லுங்க, ஆண்டவரை நான் தான். பாருங்க, ரெஸ்பாண்ட் பண்றான். நீங்கள் தேடுகிறவன் நான். பேதருக்கு தெரிஞ்சு போச்சு, இனி வேண்ட தப்ப முடியாது. மேல இருந்து கீழே இறங்குறதுக்குள்ள ஆளை கூட்டிட்டு வந்துட்டாரு இவரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்ல தெய்வம். மாடியிலிருந்து சந்தேகத்தோடு இறங்கி வருகிறான். ஆனால் கீழே வந்தா அவனுக்கு மேல சொல்லப்பட்ட செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு 3 நபர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுப்பதற்கு முன்பதாக தேவன் செயல்படுகிறார் என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள். தேவன் உன்னை அனுப்புகிறார் என்றால்
நீ அனுப்பப்படுவதற்கு முன்பதாகவே அந்த பகுதியில தேவன் செயலாற்றுகிறார் என்பதை அறிந்து கொள். கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து, தேவனை குறித்து நீ சந்தேகப்படாதே, விசுவாசி. அவனுக்கு சொல்லு, ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று சொல்லு. ஆம் ஆண்டவரே, என்னை நேசிக்கிறது உண்மைதான். நான் லோத்தும் அல்ல, நான் பார்வோனும் அல்ல, நான் சாத்தானும் அல்ல. உம்முடைய ஆடு, உம்முடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். இதுல தீர்க்கமான ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீர்களானால் தொடர்ந்து வருகிற காலங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு எப்படி அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருந்தானோ அப்படி போல நீங்களும் பயனுள்ள பாத்திரமாக இருக்க முடியும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக, செம்மையான பாதையை நடத்துவாராக. உன்னுடைய பார்வையில நீ என்ன நினைக்கிறாய் என்பது அல்ல, தேவனுடைய பார்வையில் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதே முதன்மையானது. ஜெபிக்கலாமா?